அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்டிஎஸ்சி எக்ஸாம் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புவியியல் பகுதியில் மக்கள் தொகை அப்படிங்கிற இந்த தலைப்பில் சில வினாக்களை தொகுத்து அதை டெஸ்ட்டு 12ன்னு கொடுத்துருக்குறோம். இது புவியியல் பகுதியில் 2வது டெஸ்ட்டு. நம்ம ஏற்கனவே 10 வரலாறு பாடத்தில் 10 டெஸ்ட்டு போட்டிருக்கிறோம். இது புவியியல் பாடத்தில் 2வது டெஸ்ட்டு. வாங்க பார்க்கலாம். 1. உலகில் 2வது மக்கள் தொகையை கொண்ட நாடு இந்தியா. உலகளவில் மக்கள் தொகையில் அதிகம் உள்ள முதலிடத்தில் உள்ள நாடு எது அப்படின்னா சீனா. 2வது இடத்துல இருக்கக்கூடியது நம்முடைய இந்தியா. 2வது கொஸ்டின், உலக மக்கள் தொகையில் இந்தியாவின் மக்கள் தொகையினுடைய சதவிகிதம் எவ்வளோ அப்படின்னா 17.5%. அடுத்த கொஸ்டின், உலகில் உள்ள 6 நபர்களில் ஒருவர் இந்தியர். அந்த அளவுக்கு மக்கள் தொகை நம்ம இந்தியாவில் அதிகமாக இருக்குது. உலக அளவில் 6 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 6 பேரில் ஒருத்தர் இந்தியர். அப்போ ஒவ்வொரு 6 பேருக்கும் ஒவ்வொரு இந்தியர் இருக்கிறாங்க உலகில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையில். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது? 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. சென்சஸ் வில் பி டேக்கன் இன் எ டெக்காட் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 வருடங்களுக்கு ஒரு முறை எடுக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1872. மேயப்பிரபு காலத்தில் தான் முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 எடுக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1881. ரிப்பன் பிரபு காலத்தில் இது எடுக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்ற ஆண்டு 2011. இப்போ 15வது மக்கள் தொகை கடந்த 2011 எடுத்தாங்க. அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 21 அடுத்த ஆண்டு எடுக்க போகிறாங்க. 2021 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க. இப்போ லாஸ்ட்டாக நடந்தது 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அடுத்த கொஸ்டின், புவியின் மேற்பரப்பில் மக்கள் எவ்விடைவெளியில் உள்ளார்கள், அதாவது எந்த இடைவெளியில் உள்ளார்கள் என்பதை குறிப்பது மக்கள் தொகை பரவல், பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் புவியின் மேற்பரப்பில் மக்கள் எந்த இடைவெளியில் உள்ளார்கள் என்பதை குறிப்பது மக்கள் தொகை பரவல். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் பெரிய மாநிலம் அப்படின்னா ராஜஸ்தான். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம். 199.5 மில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி இந்தியாவில் முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம். 199.5 மில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், இந்திய மக்கள் தொகையில் பாதியை கொண்டுள்ள மாநிலங்கள், பாதி பேர், அதாவது டோட்டல் பாப்புலேஷனில் பாதி மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாநிலங்கள் இருக்கிறாங்க. அந்த 5 மாநிலங்கள் என்னென்னா மகாராஷ்டிரா, பீகார், மேற்கு வங்கம், ஆந்திரா, தெலுங்கானா. இந்த 5 மாநிலங்கள்லேயே அந்த மொத்த மக்கள் தொகையில் பாதி பேர் இருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம். மிக அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம். அடுத்த கொஸ்டின், யூனியன் பிரதேசங்களிடையே மக்கள் தொகையில் முதலிடம் வகிப்பது எது அப்படின்னா புதுடெல்லி. அந்த இப்போ 9 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. அதில் தேசிய தலைநகரான புதுடெல்லியில் தான் அதிக மக்கள் தொகை இருக்கிறாங்க. 16.75 மில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் சராசரி மக்கள் அடர்த்தி எவ்வளோ அப்படின்னா 382 பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு, ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எவ்வளோ பேர் அப்படின்னா 382 பேர் மக்கள் தொகை இருக்கிறாங்க, சராசரி மக்கள் அடர்த்தி. அடுத்த கொஸ்டின், உலகின் மக்கள் அடர்த்தி மிகுந்த 10 நாடுகளில் ஒன்று எது அப்படின்னா இந்தியா. உலகளவில் இருக்கக்கூடிய மக்கள் அடர்த்தி பாப்புலேஷன் டென்சிட்டியில் ஒரு 10 இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இந்தியாவும் ஒன்று. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் மிக அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலம் பீகார். இந்த ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது பீகார். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம், டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் பீகார். இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலம் அருணாச்சல பிரதேசம். மிக குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலம்னு பார்த்தோம் பீகார்னு பார்த்தோம். அதே போல்
மிக குறைந்த மக்கள் அடர்த்தி லோயஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி எந்த மாநிலத்தில் இருக்குன்னா அருணாச்சல பிரதேசம். அடுத்தது யூனியன் பிரதேசங்களில் அதிக மக்கள் அடர்த்தி கொண்டது எது அப்படின்னா புதுடெல்லி. யூனியன் பிரதேசத்தில் அதிக மக்கள் தொகை கொண்டதும் புதுடெல்லி தான், அதிக மக்கள் அடர்த்தி கொண்டதும் புதுடெல்லி தான். அடுத்த கொஸ்டின், யூனியன் பிரதேசங்களில் குறைந்த மக்கள் அடர்த்தியை கொண்டது எது அப்படின்னா அந்தமான் அண்டு நிக்கோபார் தீவுகள். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் தான் லோயஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி யூனியன் டெரிட்டரின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலிருந்து மற்றொரு காலப்பகுதிக்கு இடைப்பட்ட காலத்தில் மக்கள் தொகை அதிகரிப்பதையோ அல்லது குறைவதையோ குறிப்பிடுவது என்ன அப்படின்னா மக்கள் தொகை மாற்றம், பாப்புலேஷன் சேஞ்சிங் சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திலேருந்து இன்னொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மக்கள் தொகை ஒன்று அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம். அப்படி அதிகரிக்கிறதோ குறைஞ்சதோ நடக்கிறதுக்கு பேர் மக்கள் தொகை மாற்றம்னு பேர். அடுத்த கொஸ்டின், மக்கள் தொகை வளர்ச்சியை தீர்மானிப்பது மற்றும் மக்கள் தொகையில் மாற்றத்தை ஏற்படுத்துவது என்னென்னா ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. என்னென்னா பிறப்பு, இறப்பு விகிதம், இடப்பெயர்வு. இது 3 தான் மக்கள் தொகை வளர்ச்சியை தீர்மானிக்கிறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அடுத்த கொஸ்டின், ஒரு வருடத்தில் 1000 மக்கள் எண்ணிக்கையில் உயிருடன் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கைக்கு பேர் என்னென்னா பிறப்பு விகிதம், பர்த் ரேட்னு சொல்லக்கூடியது. அதாவது ஒரு வருஷத்தில் 1000 மக்கள் தொகையில் உயிருடன் பிறந்த குழந்தைகளுடைய விகிதம் தான் பிறப்பு விகிதம். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் மக்கள் தொகையின் துரித வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இறப்பு விகிதத்தின் விரைவான சரிவு. இப்போ மக்கள் தொகை வளர்ச்சியை தீர்மானிப்பது பிறப்பு இறப்பு விகிதம் அப்படின்னு இடப்பெயர்வுன்னு பார்த்தோம். இதில் மக்கள் தொகையில் வேகமான வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணம் இறப்பு விகிதம். இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவ வசதினால இறப்பு விகிதம் குறைஞ்சிருச்சு, பிறப்பு விகிதம் அதிகரிச்சுட்டே போகுது. அப்போ மிகச்சரியான காரணம் மக்கள் தொகை வளர்ச்சிக்கு வேகமான வளர்ச்சிக்கு காரணம் இறப்பு விகிதத்தினுடைய விரைவான சரிவு. அடுத்த கொஸ்டின், ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு மக்கள் இடம்பெயர்ந்து செல்வதற்கு பேர் என்னன்னா இடப்பெயர்வு. அதாவது இந்த மைக்ரேஷன் சொல்லக்கூடியது. ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து செல்லக்கூடியதுக்கு பேர் இடப்பெயர்வு, மைக்ரேஷன். அடுத்த கொஸ்டின், ஒரு நாட்டின் மக்கள் தொகை பரவல் மாற்றத்திற்கு காரணமாக அமைவது இடப்பெயர்வு. ஒரு நாட்டின் மக்கள் தொகை பரவல் அப்போ என்ன பண்ணுறாங்க, கிராமத்திலிருந்து நகரங்களை நோக்கி போகிறாங்க, நகரங்கள்லேருந்து கிராமங்களுக்கு அல்லது செமி அர்பனுக்கு, இப்படி நிறைய பகுதிக்கு என்ன பண்ணுறாங்க மக்கள் தொடர்ந்து இடம்பெயர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ இதுதான் இந்த இடப்பெயர்வு தான் மக்கள் தொகை பரவலுக்கு காரணம், பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு காரணம் இந்த மைக்ரேஷன். அடுத்த கொஸ்டின், ஒரு நாட்டின் மக்கள் தொகையில் மாற்றத்தை ஏற்படுத்தாதது எது அப்படின்னா இடப்பெயர்வு. இப்போ கிராமத்திலிருந்து நகரத்தை நோக்கி போனாலும், நகரத்திலிருந்து கிராமத்தை நோக்கி வந்தாலும், ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போனாலும், எங்கே போனாலும் இந்தியாவுடைய எல்லைக்குள்ளே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் தொகையில் மாற்றம் ஏற்படாது, பரவலில் மாற்றம் ஏற்படும். மக்கள் தொகை பரவலில் மாற்றம் ஏற்படும், ஆனால் மக்கள் தொகையில் மாற்றம் ஏற்படாது. எதனால் அப்படின்னா இடப்பெயர்வினால. அடுத்த கொஸ்டின், ஒரு நாட்டின் சமூக பொருளாதார மற்றும் மக்கள் தொகையின் அமைப்பை கற்க உதவுவது எதுனா மக்கள் தொகை கலவை. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சமூக நிலை, பொருளாதார நிலை, மக்கள் தொகை, இந்த அமைப்பை பற்றி படிக்க உதவுவது எது அப்படின்னா மக்கள் தொகை கலவை. அடுத்த கொஸ்டின், ஒரு நாட்டின் மக்கள் தொகையில் உள்ள பல்வேறு வயது பிரிவினர் எண்ணிக்கையை குறிப்பது அப்படின்னா வயது கலவை. அதாவது குழந்தைகள், முதியவர்கள், இளைஞர்கள், இப்படி நடுத்தர வயதுடையவர்கள், இது போல் எல்லா வயதையும் குறிப்பதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வயது கலவையின் பேர். அடுத்தது, இந்தியாவில் 15 வயதிற்கும் குறைவானவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 29.5% பேர் வந்து பார்த்தீங்கன்னா 15 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடியவர்கள். இந்தியாவில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எவ்வளோ இருக்காங்கன்னா 8% பேர். மீதி இருக்கக்கூடியவங்களாம் 16க்கும் 59க்கும் நடுவில் இருக்கக்கூடியவங்க. அப்போ அந்த நடுத்தர வயது தான் நிறையா இருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் சார்ந்துள்ள மக்கள் தொகை மொத்த மக்கள் தொகையில் எவ்வளோ பேர் அப்படின்னா 37.5%. இங்கே சார்ந்துள்ளவர்கள் அப்படின்னா நமக்கு 15 வயதிற்கு குறைவானவர்கள் எல்லாமே குழந்தைகள்னு பார்க்குறோம். பள்ளி படிப்பு செல்லக்கூடிய மாணவர்கள் எல்லாமே குழந்தைகள், 15 வயதிற்கு உட்பட்டவர்கள் 29.5% பேர். அப்புறம் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 8% பேர், அதாவது வயதானவர்கள். இவங்கெல்லாம் வந்து தன்னிச்சையாக வந்து இயங்க முடியாது, அதாவது யாரையாவது சார்ந்துருக்கணும். அவங்க வீட்டில் மகன், மகள், மற்றவர்களை உறவினர்களை சார்ந்திருக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா சார்ந்துள்ள மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னா இந்திய மக்கள் தொகையில் 37.5% பேர்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உழைக்கும் மக்கள் எத்தனை சதவிகிதம் பேர் அப்படின்னா 62.5% பேர் உழைக்கும் மக்கள். 62.5% பேர் உழைக்கக்கூடிய மக்கள். அடுத்த கொஸ்டின், மக்கள் தொகையில் 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் எண்ணிக்கையை குறிப்பது என்னன்னா பாலின விகிதம், செக்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு 1000 ஆண்களுக்கும் எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்களோ அதுதான் பாலின விகிதாச்சாரம் அல்லது பாலின விகிதம்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம் பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு ஒவ்வொரு 1000 ஆண்களுக்கும் எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா 940 பெண்கள் இருக்கிறாங்க. அப்போ இது என்னத்தை காட்டுது அப்படின்னா பெண்கள் கம்மியாகிறாங்க, ஆண்களை விட பெண்கள் எவ்வளோ 60 பேர் கம்மியாகிறாங்க. ஒவ்வொரு 1000 ஆண்களுக்கும் 60 பெண்கள் கம்மியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை புள்ளி விவரம் சொல்லுது அந்த பாலின விகிதாச்சாரத்தில். அப்போ நம்ம என்ன பண்ணால் அரசாங்கங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா பெண் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் பாலின விகிதம் அதிகம் உள்ள மாநிலம் கேரளா. இந்த 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதாச்சாரம் அதிகம் உள்ள மாநிலம் கேரளா. அங்கே 1000 ஆண்கள் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு 1000 ஆண்களுக்கும் 1084 பெண்கள் இருக்கிறாங்க. அப்போ 84 பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. எந்த மாநிலத்தில்? கேரளாவில். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் பாலின விகிதம் அதிகம் உள்ள யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா புதுச்சேரி, பாண்டிச்சேரி. அங்கே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒவ்வொரு 1000 ஆண்களுக்கும் 1038 பெண்கள் இருக்கிறாங்க. அப்போ ஆண்களை விட 38, ஒவ்வொரு 1000 ஆண்களுக்கும் 38 பெண்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க புதுச்சேரி இந்த யூனியன் டெரிட்டரியில். அடுத்த கொஸ்டின், மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 7 வயதிற்கு அதிகமான ஒருவர் ஏதாவது ஒரு மொழியை புரிந்து கொண்டு எழுத படிக்க தெரிந்திருந்தால் அவர் எழுத்தறிவு பெற்றவர், லிட்ரேசி பர்சன் சொல்லுவாங்க. The person, those who can able to read and write, they are called as லிட்ரேசி பர்சன் சொல்லுவாங்க. அது எத்தனை வயசுக்கு மேலே இருக்குன்னா 7 வயசுக்கு மேலே இருக்கணும். 7 வயசுக்கு மேலே இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மொழியாவது ஒரு மொழியை எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எழுத்தறிவு பெற்றோர்னு அர்த்தம். மக்களின் தரத்தை அறிய உதவும் அளவுகோல் என்ன அப்படின்னா எழுத்தறிவு, லிட்ரேசி தான். மக்களுடைய தரம், அந்த டேலண்ட்டை பற்றி தெரிஞ்சு கொள்ளக்கூடியது இந்த எழுத்தறிவு. அடுத்த கொஸ்டின், ஒரு நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் எழுத்தறிவு பெற்ற மக்களின் எண்ணிக்கை அதை பார்த்தீங்கன்னா எழுத்தறிவு விகிதம்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கிற மொத்த மக்கள் தொகையில் படித்தவங்க மட்டும் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய எண்ணிக்கை குறிப்பது எழுத்தறிவு விகிதம். பாலின விகிதம் மாதிரி இங்கே எழுத்தறிவு விகிதம். அடுத்த கொஸ்டின், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எழுத்தறிவு விகிதம் எவ்வளோ அப்படின்னா 74.04%. இந்தியாவில் எழுத்தறிவு விகிதம். அதில் ஆண்கள் எத்தனை சதவீதம் பெற்றிருக்காங்கன்னா 82.16% ஆண்கள் கல்வி அறிவு பெற்றிருக்காங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா 65.46% பெண்கள் கல்வி அறிவு பெற்றிருக்காங்க. இப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ஆண்களை விட பெண்கள் குறைவான கல்வி அறிவு தான் பெற்றிருக்காங்க. பாலின விகிதமும் ஆண்களை விட பெண்கள் குறைவாக இருக்கிறாங்க. எழுத்தறிவு விகிதமும் ஆண்களை விட பெண்கள் குறைவாக இருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் எழுத்தறிவு விகிதத்தில் உள்ள வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னா 16.68%. எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னா 16.68% வந்து வித்தியாசம் இருக்குது. அடுத்த கொஸ்டின், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக எழுத்தறிவு பெற்ற முதல் மாநிலம் கேரளா. 93.9% வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் ஹையஸ்ட் லிட்ரேசி ரேட் இன் இந்தியான்னு சொல்லுவாங்க. பாலின விகிதாச்சாரம் அதிகம் உள்ள மாநிலம் கேரளா. அதே போல் ஹையஸ்ட் லிட்ரேசி ரேட் அதிக எழுத்தறிவு பெற்ற முதல் மாநிலமும் கேரளா, 93.9%. அடுத்த கொஸ்டின், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எது அப்படின்னா பீகார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 63.82%. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை மிக குறைவான மாநிலம் எங்கே 63 அந்த பீகார். அதே போல் எழுத்தறிவு விகிதமும் குறைவாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த பீகார் தான், 63.82%. அடுத்த கொஸ்டின், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவில் 2ஆம் இடம் வகிப்பது எது அப்படின்னா ஒரு யூனியன் பிரதேசம் லட்சத்தீவு. இந்தியாவில் எழுத்தறிவில் முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம்னு பார்த்தா கேரளா. அதை தொடர்ந்து 2ஆவது இடம் வகிக்கக்கூடியது எதுன்னா ஒரு யூனியன் பிரதேசம், அதாவது லட்சத்தீவு. 92.28% செகண்ட் பிளேஸில் இருக்குது லிட்ரேசி ரேட்டில். அடுத்த கொஸ்டின், மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி
மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் பெறப்படும் தகவலின் அடிப்படையில் பொருளாதார நடவடிக்கையில் பங்கு பெறுபவர்களை எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா தொழிலாளர்கள்னு அழைக்கிறோம். அதாவது இந்த பாப்புலேஷன் சென்சஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அதில் பொருளாதார நடவடிக்கைகள் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் பங்கு பெறக்கூடிய மக்களை என்ன சொல்கிறோன்னா தொழிலாளர்கள்னு சொல்கிறோம். அதில் 3 வகை தொழிலாளர்கள் இருக்காங்க. யார் யார் அப்படின்னா, ஒன்று முதன்மை தொழிலாளர் இருக்காங்க, இன்னொன்று பகுதி நேர தொழிலாளர் இருக்காங்க, 3வது தொழிலாளர் அல்லாதவர்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த 3 வகையான தொழிலாளர்கள் பொருளாதார நடவடிக்கையில் பங்கு பெறுபவர்கள் அர்த்தம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி. அடுத்த கொஸ்டின், மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஒரு ஆண்டின் பெரும் பகுதி நாட்களில் பணியாற்றுபவர்கள் யார் அப்படின்னா முதன்மை தொழில் செய்யக்கூடியவங்க தான். இந்த 3 தொழிலாளர்களில் ஒரு வருஷத்தில் அதிக நாட்களில் வேலை செய்யக்கூடியவங்க இந்த முதன்மை தொழிலாளர்கள் தான். யார் முதன்மை தொழிலாளர்கள்னா விவசாயம் செய்யக்கூடியவர்கள், மீன் பிடிப்பவர்கள், வேட்டையாடுபவர்கள், அந்த மூலப்பொருட்களை உற்பத்தி செய்பவர்கள் எல்லாமே முதன்மை தொழிலாளர்கள் தான். 6 மாதம் வேலை செய்கிறாங்க அல்லது 183 நாட்கள் சராசரியாக அவர்கள் ஒரு வருடத்தில் வேலை செய்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், ஒரு ஆண்டில் 6 மாதங்களுக்கு குறைவாக வேலை செய்பவர்களுக்கு என்ன பேர் அப்படின்னா பகுதி நேர தொழிலாளர்கள்னு பேர். 6 மாதம் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க முதன்மை தொழிலாளர், 6 மாதத்துக்கு குறைவாக வேலை செய்கிறாங்கன்னா அவங்க பகுதி நேர தொழிலாளர்கள்னு பேர். அடுத்த கொஸ்டின், வேலையே செய்யாத மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறாங்கன்னா தொழிலாளர் அல்லாதவர்கள்னு பேர். இந்த 3 வகை தொழிலாளர்கள் பொருளாதார நடவடிக்கையில் பங்கு பெறுறாங்க. அடுத்த கொஸ்டின், மக்கள் தொகை அளவு, அதன் பண்பு, மாற்றங்கள் தொடர்பான காரணிகள் குறித்து கற்கும் துறை பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை இயக்கவியல். மக்கள் தொகையினுடைய அளவு, அவனுடைய பண்பு, அப்போ அளவு மற்றும் பண்புல மாற்றம் தொடர்பான, மாற்றம்னா ஒன்று குறையிறது இல்லை அதிகரிப்பது, அதை தொடர்பான காரணிகளை குறித்து கற்கக்கூடிய துறைக்கு பேர் மக்கள் தொகை இயக்கவியல்னு பேர். அடுத்த கொஸ்டின், கிராமப்புற சமுதாயம் நகர்ப்புற சமுதாயமாக மாற்றம் அடைவதற்கு பேர் நகரமயமாதல், அர்பனைசேஷன். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க, வேலை வாய்ப்பு தங்களுடைய திறமைக்கு ஏற்ப வேலை கிராமங்களில் கிடைக்கல, படித்த இளைஞர்களுக்கு கிராமத்தில் வேலை கிடைக்கல சொல்லி நகரத்தை நோக்கி போகிறாங்க. அப்புறம் கட்டிட தொழிலாளர்கள் மற்ற தொழிலாளர்களும் பார்த்திங்கன்னா கிராமத்திலேருந்து மழை பொழியாத காலங்களில் நகரங்களை நோக்கி போகிறாங்க. அப்படி தொடர்ந்து அப்புறம் திருமணம் செஞ்சுட்டு போகிறாங்க, இப்படி அல்லது சுற்றுலா போகிறாங்க. இப்படி தொடர்ந்து ஒரு கிராமப்புறத்துலேருந்து நகரப்புறத்துக்கு போகும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா அங்கே நகரமயமாகுது, அர்பனைசேஷனாக மாறிடுது. இந்தியாவில் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக உள்ள மாநிலம் எதுன்னா கோவா. இந்தியாவில் மிகுந்த நகரமயமாக ஹையஸ்ட் அந்த அர்பனைசேஷன் ஆக்கப்பட்ட ஒரு ஸ்டேட் எதுனா கோவா. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் குறைந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக உள்ள மாநிலம் எதுனா இமாச்சல பிரதேசம். அப்போ அதிக நகரமயம் கோவா, குறைந்த நகரமயம் இமாச்சல பிரதேசம். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட 2வது மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவில் அதிகமான நகரமயமாக்கப்பட்ட முதல் மாநிலம் கோவா, 2வது மாநிலம் தமிழ்நாடு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3வது கேரளா இருக்குது, 4வது மகாராஷ்டிரா இருக்குது. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட யூனியன் பிரதேசங்கள் எதுனா புதுடெல்லி, சண்டிகர். இதுதான் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட யூனியன் பிரதேசங்கள். மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலம்னா எது நமக்கு கோவா. அதே போல் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட யூனியன் பிரதேசம்னா புதுடெல்லி மற்றும் சண்டிகர். அடுத்த கொஸ்டின், கிராமத்திலிருந்து நகரங்களுக்கு இடம்பெயர்தல் நகர்ப்பகுதிகளில் எதற்கு வழிவகுக்கிறதுனா மக்கள் தொகை வெடிப்பு. மக்கள் தொகை வெடிப்புக்கு இது காரணமாக இருக்குது. தொடர்ந்து மக்கள் கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு தொடர்ந்து இடம்பெயர்ந்துகிட்டே இருக்கும்போது அங்கே நகர்ப்பகுதியில் என்ன ஏற்படுதுன்னா மக்கள் தொகை வெடிப்பு ஏற்படுது. மக்கள் தொகை வெடிப்புனா அதிக அளவுக்கு தங்களுடைய கொள்ளளவை விட அதிகமாக அந்த நகர்ப்பகுதியில் மக்கள் வசிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் மக்கள் தொகை வெடிப்பு. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் அதிகமான மக்கள் தொகையுடன் காணப்படும் பெருநகரங்கள் எதுனா மும்பை, கொல்கத்தா, புதுடெல்லி. அப்போ இந்த 3ல் இப்போ இது 3மே தங்களுடைய அளவை விட அதிகமாக இருக்கிறாங்க இந்த நகரங்களில் மக்கள். இந்த 3 ஆப்ஷனும் கொடுக்குறாங்க கொஸ்டினில் அப்படின்னா எதை போடணும்னா மும்பை தான் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு மும்பை, அப்புறம் கொல்கட்டா, அப்புறம் புதுடெல்லி. இதெல்லாம் அதிகமான மக்கள் தொகை காணப்படக்கூடிய பெருநகரங்கள். சரி, இந்த மக்கள் தொகையை பற்றி இந்த 55 வினாக்களை கேட்டீங்க. இந்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஷின் இது நம்ம முக்கியமான இந்த கொஷினை கவர் பண்ணிருக்கோம். இதிலிருந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நல்லா படிங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நன்றி.